ஹாய் சுமதி இல்ல மக்களே, வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிற விளாக் பார்க்க போகிறீங்கன்னா கோயிலுக்கு போகிறோங்க. என்ன கோயில், எப்படியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்கன்னு வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே யாருங்க இந்த குட்டியாக தான் வரமாட்டேங்கிறா. ஏய் எந்திரா சுப்ரு, சுப்ருக்கு இப்போ தான் தூக்கம் வந்துருச்சு. எப்படி ரெடி ஆகிருக்காங்கன்னு உமா பாப்பா ரஞ்சிதே வர்றா. மேட்ச் அண்ட் மேட்சா ரெடி ஆயிட்டாங்க. இப்ப பாருங்க நானே என் ஒய்ஃபு வரும். என் தேவதை எங்கே, என் தேவதை. இங்க பாருங்க என் தேவதை பாலாத்து இருக்காங்க. எப்படி என் தேவதையும் நானும் எப்படி இருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எப்படி ஒய்ஃபோட சாரி எவ்வளவு அழகா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நானும் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வேஸ்ட் கட்டியிருக்கேன். சகா சகா சகா. என்ன பால் ஆத்துற? மாட்டுப்பாலா? குட்டி தம்பிக்கு மாட்டுப்பால் ஆத்துது. மாட்டுப்பால். குமாய் நாங்களாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம். என்ன பாக்குறீங்க? பாய் பாய். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? படம் பார்த்து. என்ன படம்? பழைய படமா? ஒரு ரூம்ல இருந்துட்டு அந்த இது ஸ்கிரீன்லாம் வாங்கி போட்டுடலாம் பாப்பா. வெளிச்சம் அதிகமா இருக்கனால வீடியோ எடுக்கிறப்ப கூட நல்லா இருக்க மாட்டேங்குது. மக்களே நீங்களே சொல்லுங்க, ஸ்கிரீன் என்ன ஸ்கிரீன் போடலாம், என்ன கலர் ஸ்கிரீன் போடலான்னு. அந்த கலர் ஸ்கிரீனை வாங்கி போட்டு விட்டுருவோம். இருங்க 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 ஒரே நிமிஷம். பாப்பா ஒண்ணு சொல்லுதா இருக்கு. என்னமோ சாமி மகராசர்களா, இவங்க ஏதோ கப்பல்னாலும் எனக்கு தூத்துக்குடியில இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நானே ஏதோ கஞ்சிக்கு சம்பாதிச்சு இதுகளோட சேர்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்கிரீன் போடுன்றாங்க, அதை போடுன்றா. 100 கோடி ரூபா வருது. எதா இருந்தாலும் 800 ரூபா. நீ எடுக்கிற சிக்கனுக்கு வருமா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மொக்கைய போட நாங்க கிளம்புறோம். பாப்பா விட்டா மொக்கைய போட ஆரம்பிச்சிரும். வாங்க எல்லாம் கிளம்புவோம். குழம்புறதெல்லாம் மொக்கையாங்க. ஒரு நீதி சொல்லுங்க. நீதி என்று நீதியை கேட்டால் நாங்க எங்க போறது? இன்னும் கொஞ்சம் கிம்பிள்ஸ் எல்லாம் நாங்க வாங்குறோம் மக்களே. நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்க கிம்பிள்ஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த மாதிரி ஷேக்கிங்லாம் ஆகாது. ரொம்ப நடுக்குது. மல்லிகை கடையில இருந்து ஜாமான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகை கடையில இருந்து ஜாமான் வந்துச்சு, வாங்கியாச்சு. சீனி எண்ணெய் லெமன். கடைக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், வீட்டுக்கே தான் எதுனாலும் வரும். இதையும் கமெண்ட்ல போடுவீங்க நீங்க. டே குண்டு பயல்களா, எங்கேயுமே வெளியில போக மாட்டேங்கிறீர்கள், ஏன் இவ்வளவு சோம்பேறியாக இருக்கிறீர்கள் என்று. நாங்கள் சோம்பேறிகள் தான். என்னன்னா பாப்பா கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குற டைம் வந்துருச்சு. Thank you, Your Honor. 2,000 rupees for கோவில். என்னடா உங்க அம்மாட்ட இருந்து வாங்குறீங்கன்னு நினைக்காதீங்களா? எப்பயுமே நான் எங்க அம்மாட்ட இருந்தா பணம் வாங்குவேன். நீங்களும் இந்த மாதிரி தானா? கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதை விட அதிகமா எனக்கு பரிசு தருவோம். நன்கொடையும் பரிசும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடமையை எல்லாரும் தான் செய்வாங்க. ஆனா நான் பெற்ற 2 பிள்ளைங்களும் சின்ன விஷயமா இருந்தாலும் சேமிச்சு வச்சு எனக்கு சிறப்பா செய்வாங்க. அதுல நான் ரஞ்சி வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், பாராட்டுவேன். ஏன்னா என்னை எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை என் மக்களுக்கு வேணும். அவனுங்க நல்லா சம்பாதிச்சு மனநிறைவோட இருந்து பெற்ற தாயான என்னையும் மனைவியையும் பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கிட்டு உங்களை போல அன்பா இருக்கிறவங்க மேலேயும் அன்பு வச்சுக்கிட்டு அவனுக்கு ஆரோக்கியமா நிம்மதியா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு உங்க எல்லாருடைய வாழ்த்து நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்க, கோயிலுக்கு போலாங்க. பாப்பா போயிட்டு வரோம். ஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். எங்க ஃபேமிலியில ஒரு பழக்கம் இருக்கு, நாங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவோம். மம்மி ஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். குமாயி ஜெயம் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம். போயிட்டு வந்துடுறோம். வாங்க மக்களே போலாம். எங்க போறோம், எந்த கோயிலுக்குன்னு இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துக்கிட்டே வாங்க. ஏமா சும்மா சத்தி விட்டுருந்தா இந்த இதையா? கார் சாவி யார்கிட்ட இருக்கு? இந்த கார் சாவி வேற இங்க போய் தேடணுமே.
மக்களே இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க. கார் சாவியே இல்லாமல் ஃபோன்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது டெக்னாலஜியாக கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே இருக்குது இருங்க, தேடி கண்டுபிடிச்சி காரில் போயிட்டு கூப்பிட்றேன். பை. ஏர்னனையும் ஏசிக்கெல்லாம் போட விடாத மாதிரி உடனே எல்லாத்தையும் இறக்குவாங்க. என்ன பிரச்சனைனா இப்போதான் ஏறி 1 செகண்ட் ஆகல வாந்தி வருதான். ஹில்ஸ்ல ஏறிக்கிட்டு இருக்கோம்ல, 12வது நம்பர் ஹேர்பின் பெண்டில் போகிறோம். ஏர்னனி இவங்களுக்கு மேடம் வாந்தி வருது. ஏய், உங்கள் ஒய்ஃபு இதே மாதிரி தான் இருக்காங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சில ஒய்ஃப்லாம் எடுத்து காரை எடுத்து பறக்க விடுவாங்க. காலா அஜித் மாதிரி வண்டி ஓட்டுவாங்க தெரியுமா? ஏன் மக்களே, ஓகே, நாங்கள் இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு மீட் பண்ணுறோம். ஓகேங்க, பாய்ங்க கிடையாது. பாய், நீங்க இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இருக்கு வரேன். மாம்பழத்தை தூக்கிட்டு இல்ல மக்களே, வந்தாச்சு கோயிலுக்கு. அழகா இப்ப பார்க்கிங்ல நிறுத்த போறோம். 2 வருஷம் பழமையான கோயில் உண்மையாவே. ஆமா அப்படின்னு ஒரு அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க யூடியூப். உண்மையானது. இங்க இருந்து சோழர்கள்லாம் இங்க வாழ்ந்தாங்க. இங்க பாருங்க. டடான் எங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்று வரட்டா. எப்படி இதான்டா நட்புங்கிறது. 2 பேரும் பக்கத்துல விட்டுருக்காங்க. ஏய் சூப்பர். என் ஒய்ஃபு கதவு டோராக இருந்துட்டு லாக் பண்ணாமல் விட்டுட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோம். அதை என் தம்பி கவனிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நடந்து போய் டோர் சாத்த போயிட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேதுங்க. எங்கே வந்திருக்கோன்னா கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஜம்முன்னு சாமியை கும்பிட போகிறோம். ஆக்சுவலி இந்த கோயில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான கோயில். அதே மாதிரி இருந்துட்டு ஏன் இருந்துட்டு பசுபதீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னா, காமதேனு பசு பூமிக்கு வந்தப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்க சிலைக்கு தானாகவே இருந்துட்டு பார்த்திங்கன்னா பால் சுரந்து ஊற்றுனதுனால தான், அதனால தான் இவர் பேரை இருந்துட்டு பார்த்திங்கன்னா கல்யாண பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம், குழந்தை வேணுங்கிறவங்க குழந்தைன்னு யாருக்கு என்ன வர வேணுமோ அதை அள்ளி தருவாங்க. ஆனால் என் ஒய்ஃபுக்கு மட்டும் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நீ கேட்ட பொங்கல் இல்ல, புளியோதரையும் இல்லடி. ஆமாங்க, இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க. புளியோதரையும் பொங்கலும் காசுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஒய்ஃப் வரப்போ எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னே சொல்லிட்டு வந்தா. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரிலங்க, அங்கே இல்லவே இல்லை. என்னமோ தெரிலங்க, என் ஒய்ஃப்க்கு இருந்துட்டு இன்றைக்கி அந்த பிரசாதம் கிடைக்கூடாதுன்றது இருக்கும் போல் அவள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இல்லை மக்களே, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. துர்கா, நல்லா சாமி கும்பிட்டியா? நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு நல்ல தரிசனம். ஆக்சுவலி இன்னைக்கு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பைரவருக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அர்ச்சனை பண்ண எல்லாத்தையும் எடுத்துட்டு பாப்பாவை பார்க்க போகலாமா? கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கல, ஏன்னா அவங்கள எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா சாமி கும்பிட்டோங்க. செவ்வாய்க்கிழமை ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும்னு கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். ஸ்ரீராம ஜெயம். சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஹலோ காய்ஸ், 2 பேரும் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. பாப்பா நல்லபடியாக இன்னைக்கு சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம தான் பசுபதீஸ்வரர் கோவில். நம ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய மங்களம். நாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்க கூடாதா? வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல். எல்லாரும் சொல்லுங்க உங்க மனசுக்குள்ளேயே. வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வேல் முருகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. அவ்வளோதாங்க, இன்னைக்கு vlog முடிஞ்சிருச்சு. டெய்லி ஒரு vlog போட ட்ரை பண்றோம். ஓகேங்களா? ஓகேங்க பாபா சொல்லு. ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஓகேங்க, பாய்ங்க.